ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மலர் கார்த்திக் சேனல். இன்றைக்கி நாங்கள் இந்த ஜார்ஜியா ட்ரிப் டே 4ல் எங்கே வந்திருக்கோன்னா குட்டேசியில் இருக்க குட்டேசி பொட்டானிக்கல் கார்டன் தான் சுற்றி பார்க்க வந்திருக்கோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பொட்டானிக்கல் கார்டன் உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 5 லாரி சார்ஜ் பண்ணாங்க. கிட்ஸுக்கும் சேம் அதே தான் இருந்துச்சு. மேபி 2 இயர்ஸ்க்குள்ளே இருக்க பசங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் 4 பேருக்கு சேர்த்து வந்து 20 லாரி நாங்கள் வந்து பே பண்ணியிருந்தோம். உள்ளே என்ட்ரானோடனே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து ஃப்ளவர்ஸ் செடிலாம் வச்சுருந்தாங்க. அதுவும் பிரைட் ரெட் கலரில் ரொம்ப அழகாக இருந்துச்சு அது பார்க்கவே. அங்கே வந்து ஒரு வாலில் வந்து இந்த வேஸ்ட்டு வாட்டர் பாட்டில் மூடி வச்சு ஒரு ட்ரீ மாதிரி அவங்க வந்து செட் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஷர்விஷும் ஹஸ்பண்டும் வந்து போனோடனே உட்காந்துட்டாங்க. அவங்க வந்து நாங்கள் எங்கேயும் வரல, நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் மிஷிகாவும் தான் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தோம். மிஷிகா வந்து நான் வேறு சைடு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு சைடு போயிட்டு இருந்தா. ஷர்விஷ் வந்து அங்கேயே சுற்றி சுற்றி விளையாண்டுட்டு இருந்தான் அவங்க அப்பா பக்கத்துலேயே உட்காந்துட்டு. இங்கே வந்து நிறைய பிளான்ஸ் இருக்குது. சரி அப்படியே சும்மா கொஞ்சம் இருக்கிற டைமில் வந்து அப்படியே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்காரதுக்கு பதிலாக நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்புனோம். நாங்கள் வந்து க்ரீன் பஸார்லேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆச்சு. 2.5 கிலோமீட்டர் கிட்ட தான் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. டிராஃபிக்கை பொறுத்து அது வந்து வேரி ஆகும். டிராஃபிக் இல்லைன்னா நம்ம வந்து சீக்கிரமாக வந்துடலாம். மத்தியான டைமுன்றதுனால பெருசாக டிராஃபிக் இல்லை. அதனால் நாங்கள் ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்துட்டோம் டாக்ஸியில். இங்கே இருக்க இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா இந்த பொட்டானிக்கல் கார்டன் உள்ள என்ட்ராகி கொஞ்சம் தூரத்துலேயே வந்து இந்த சிலை இருக்கும். இங்கே இருக்க இந்த சிலை வந்து எஸ்பெஷலி ஃபேமஸான அண்ட் அன்யூஷுவல் எக்ஸிபிஷன்ற ஃப்யூச்சர் ஃபிலிமில் இருந்து தான் இன்ஸ்பயர் ஆகி இந்த கேரக்டர்ஸை இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுற விதத்தில் இங்கே வச்சுருக்காங்களாம். இந்த ஃபிலிம் வந்து அன் அன்யூஷுவல் எக்ஸிபிஷன்றது ஒரு ஓல்டு ஜார்ஜியன் மூவியாக 1968 வந்திருக்கு. இந்த மூவியில் வந்து ஆர்டிஸ்ட், க்ரியேட்டிவிட்டி, சொசைட்டி பற்றின ஒரு யூனிக்கான ஸ்டோரியாக இருக்குமா. இது வந்து மூவியில் வர கேரக்டர்ஸோட ரெப்ரசன்டேஷன் கொஞ்சம் ஆர்டிஸ்டிக்காக, சிம்பாலிக்காக மீனிங் இருக்குமா. விசிட்டர்ஸ்க்கு வந்து சினிமா ப்ளஸ் ஆர்ட் காம்போவில் ஃபீல் கொடுக்குமா. இது நார்மல் ஸ்டாட்யூ மாதிரி இல்லை, ஒரு ஸ்டோரி சொல்கிற மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்களாம். சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த சிலை எல்லாமே வந்து ஒரு ஜார்ஜியன் மூவிலேருந்து வந்த கேரக்டர்ஸை பேஸ் பண்ணின ஆர்டிஸ்டிக் ஸ்டாட்யூஸ் தான் இது. இந்த பொட்டானிக்கல் கார்டன் வந்து சிட்டி உள்ளே இருந்தாலுமே இந்த இடம் ரொம்பவே அமைதியான இடமா இருந்துச்சு. இங்கே நடக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. நல்ல வழி பாதைலாம் வந்து அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. நிறைய பெரிய பெரிய மரமாக இருந்துச்சு. எல்லா மரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேக் போட்டிருக்காங்க. மேபி அந்த மரத்தோட பேராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அது எல்லாமே வந்து ஜார்ஜியன் லாங்குவேஜில் தான் இருந்துச்சு. சின்ன சின்ன செடியிலலாம் கூட அந்த டேக் வந்து அவங்க போட்டு வச்சுருந்தாங்க. நிறையா வந்து ரொம்ப வருஷமாக இருக்கிற மரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய பெரிய மரம்லாம் வந்து நிறையா இருந்தது. இந்த கார்டனை வந்து 1840 தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இந்த ஏரியா வந்து சாமி பார்க்குன்னு சொல்லி ஒரு ஃபார்ம் கார்டனாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இதை வந்து டெவலப் பண்ணி 1969 தான் அஃபிஷியலாக ஒரு பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்களாம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வேர்ல்டில் இருக்கிற நிறைய டிஃப்ரெண்ட்டான பொட்டானிக்கல் கார்டனில் இருந்துலாம் நிறைய வகையான செடி, மரம் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே பொட்டானிக்கல் கார்டனில் வந்து சேர்த்து வச்சுருக்காங்க. ரீசெண்ட் இயர்ஸில் தான் இந்த கார்டனை வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் தான் வந்து நிறையா இந்த பாதை, அதுக்கப்புறம் பாண்ட்ஸு, ஃபவுண்டெயின்ஸ் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி ரொம்ப அழகாக மாற்றியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேஜ் பிளேஸுமே கட்டியிருக்காங்களாம். இது வந்து ஒரு செமி சர்க்கிள் ஷேப்பில் இந்த ஓப்பன் ஸ்டேஜ் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேஜுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஸ்டெப்ஸு மாதிரி சீட்டிங்லாம் இருக்குமா. ஆடியன்ஸ் எல்லாருக்கும் வந்து ஈஸியாக அந்த ஸ்டேஜை பார்க்க முடியும். ஸோ அதுக்காக அந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணி கட்டியிருக்காங்களாம். அந்த இடத்துல வந்து நிறைய கல்ச்சுரல் பெர்ஃபார்மன்ஸ், கான்சர்ட் ஈவெண்ட்ஸு, ஷோ பெர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி நிறைய நடக்குமா. இந்த கார்டனில் வந்து நிறைய ஆர்டிஃபிஷியல் பூல்ஸ்லாம் கூட வந்து கட்டியிருக்காங்களாம். இங்கே வந்து ஒரு நல்ல நடப்பாதை, சுற்றி மரங்கள் வச்சுருக்காங்க. நிறைய வந்து கலர்ஃபுல்லான ஃப்ளவர் கார்டன்ஸும் இங்கே வந்து செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடம் வந்து பார்க்கவே அவ்வளோ அழகாக நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்குது.
இந்த கார்டனில் இருக்கிற ஒரு சின்ன பிரிட்ஜு ரொம்பவே அழகான பீஸ்ஃபுல்லான ஸ்பாட்டாக இருக்குது. இது வந்து மோஸ்ட்லி வுட் இல்லை, ஸ்டோன் மெட்டீரியலில் தான் பில்டு பண்ணியிருக்காங்க. இந்த பிரிட்ஜு வந்து சின்ன பாண்ட்ஸ் இல்லை, தண்ணி ஓடுற பாதை மேலே வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் அவங்க வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சின்ன பிரிட்ஜு மேலே வந்து நடக்கிறப்ப இந்த சுற்றி இருக்க நேச்சர் ஃபுல் சரௌண்டிங்ஸு இங்கே நடக்கும்போது ரொம்ப காமான ஃபீல் கொடுக்கும். இந்த பிரிட்ஜு மேலே நின்று ஃபோட்டோ எடுக்க ரொம்பவே நல்ல பிளேஸ் இது. இந்த பிரிட்ஜு மேலே நின்று நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து பச்சை மரம், அந்த வாட்டர் ரிஃப்ளெக்ஷனு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த ஃபோட்டோஸை பார்க்கவே. இது வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி பாயிண்ட்டுக்கான இடம்னு சொல்கிறாங்க. இந்த பிரிட்ஜு மேலே ஸ்லோ வாக்கில் வந்து நம்ம சினிமாட்டிக் ஷாட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான லொக்கேஷனு. நானும் என் பொண்ணுமே இந்த பிரிட்ஜு மேலே நின்று நிறைய ஃபோட்டோஸு, ஷார்ட்ஸ்லாம் கூட நிறையா வீடியோலாம் கூட எடுத்திருந்தோம். பட் ஆனால் எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல, அந்த கிளிப்பிங்ஸ்லாம் வந்து மிஸ் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு சின்ன பிரிட்ஜு தான் இந்த கார்டனில் இருக்குது. ஆனாலுமே அந்த வாட்டர் ஏரியாஸை வந்து க்ராஸ் பண்ண கூட யூஸ் ஆகும். ஆனால் இதோட மெயின் பியூட்டி வந்து பார்த்திங்கன்னா பீஸ்ஃபுல் ஃபீல் அண்ட் ஃபோட்டோ ஸ்பாட் தான். இந்த பிரிட்ஜுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஞ்ச் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த மத்தியான டைமில் கூட வெயில் இருந்தாலுமே அந்த பெஞ்சில் வந்து சூடே தெரியல. அந்த பெஞ்சுக்கு பின்னாடி வந்து செடியெலாம் வச்சு ஃபுல்லாக அந்த பெஞ்சை கவர் பண்ணுற மாதிரி அவங்க செட் பண்ணியிருக்கறனால நல்லா ஜில்லுன்னு தான் இருக்குது, வுட்டு பெஞ்சுன்றதுனால. ப்ளஸ் வந்து வெயில் டைமாக இருந்தாலுமே நம்ம அந்த இடத்துல உட்காந்து அந்த லொக்கேஷனை வந்து நம்ம ரசிக்கலாம். எங்கெல்லாம் வந்து பெஞ்ச் போட்டிருக்காங்களோ அங்கெல்லாம் பக்கத்தில் வந்து ஒரு டஸ்ட்பினும் வச்சுருக்காங்க. ஏன்னா கண்டிப்பாக ஒரு பெஞ்சில் நம்ம போய் உட்காரோன்னா நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். திருப்பி நம்ம வந்து டஸ்ட்பினை தேடி அலையக்கூடாது, கண்ட இடத்துல குப்பை போடக்கூடாதுன்றதுக்காக அதை யோசிச்சும் கூட வந்து அதுக்கு கரெக்டாக பக்கத்தில் வந்து டஸ்ட்பினை வச்சுருக்காங்க. நாங்கள் இந்த ரோஸ் செடியெலாம் பார்த்துட்டு அப்படியே இந்த வழியாக நடந்து வரும்போது நமக்கு ஃபெமிலியரான ஸ்மெல் மாதிரி இருக்கே, நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஃப்ளவரோட ஸ்மெல் மாதிரி இருக்கே, பட் என்னதுன்னு தெரியல. ஏன்னா இந்த பூ வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ என்ன எனக்கு தெரியல அப்படி சொல்லி யோசிச்சுட்டு பார்த்துட்டே இருந்தேன். அப்போ தான் இந்த பூவை பார்த்தேன். இது வந்து லாவெண்டர் பூவாம். அப்புறம் தான் என் பொண்ணு வந்து சொல்லியிருந்தா. நான் இப்போ தான் நேர்லேயே வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த லாவெண்டர் பூவை. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஸ்மெல் வந்து அந்த இடத்துல க்ராஸ் பண்ணும்போதே அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற ஏர் ஃப்ரெஷ்னர்லாம் வந்து லாவெண்டர் ஸ்மெல்லில் இருக்க ஏர் ஃப்ரெஷ்னர் தான் நிறையா யூஸ் பண்ணுவேன். அது வந்து அந்த ஸ்மெல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த ஃப்ளேவரில் இருக்க அந்த ஸ்மெல் வந்து நான் நேரில் அதுவும் ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர்ஸில் ஸ்மெல் பண்ணும்போது அது ரொம்பவே நல்லா இருந்தது. அது வந்து ஒரு நல்ல ஃபீல் குட் ப்ளேஸாக இருந்துச்சு. நிறைய இந்த பூ பூக்கிற செடிலாம் கூட வந்து நிறைய வச்சுருக்காங்க. நல்லா இது வந்து ஒரு பெரிய இடம்தான். நல்லா வந்து மெயின்டெயின் பண்ணுறாங்க. ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. நல்ல காற்று அந்த மத்தியான டைமுக்கு வந்து அவ்வளோ இங்கே வந்து வெயில்லாம் தெரியல. வெயில் இருந்தாலுமே சுற்றி மரம் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த கூலிங்காக தான் இருக்குது காற்றுமே. நடக்கிறதுக்கெலாம் இது கொஞ்சம் நல்லா இருந்தது. நானுமே ஹஸ்பண்ட்ட சொன்னேன், போயிட்டு வாங்க நல்லாயிருக்கு நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து இல்லை டயர்டாக இருக்குது, நீங்கள் வந்து இங்கே நடந்துட்டு காரில் ஏறி உட்காந்ததும் தூங்கிடுவீங்க, நான் தானே ட்ரைவ் பண்ணோம் விடிய விடிய, அதனால் எனக்கு இப்போ நடந்தேன்னா டயர்டாயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிவிட்டு அவங்கள ரெஸ்ட் எடுக்க சொல்லிவிட்டு நாங்கள் திருப்பி நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த பொட்டானிக்கல் கார்டன் ஏரியாவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய இடம் தான். தோராயமாக ஒரு 7 ஹெக்டார் கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு 17.5 ஏக்கர் கிட்ட இருக்குமா. இங்கே வந்து நிறையா வெரைட்டிஸில் வந்து மரம் வச்சுருக்காங்க. ஒரு 700க்கு மேலே விதவிதமான மரங்கள் வந்து இங்கே இருக்கான். அதனாலே இந்த இடம் வந்து ஜார்ஜியாலே ரொம்ப முக்கியமான பொட்டானிக்கல் கார்டனில் இதுவும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க.
இங்கே வந்து நான் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுவும் இந்த எல்லோ கலர் ஃப்ளவர் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது பேக்ரவுண்டில். சரி இதை அப்படியே சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் பார்த்தா இந்த செடியை பார்த்தேன் நான். இது வந்து பிளாக்பெர்ரி செடி மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் நம்பலை, பிளாக்பெர்ரியாக இருக்குமா என்னன்னு தெரியல, ஒருவேளை அந்த மாதிரி இருக்க வேறு ஏதாவது செடியாக இருக்குமோ அப்படின்னு தான் நினச்சேன். அப்புறம் பொண்ணு தான் கூப்பிட்டு காமிச்சேன். அவள் வந்து இல்லை இல்லை பிளாக்பெர்ரி தான் அப்படின்ட்டு சொன்னாள். அந்த பிளாக்பெர்ரி செடியோட அந்த பூவே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த கலர், அந்த குட்டி பூ அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்புறம் சும்மா ஒன்றே ஒன்று மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம வந்து பிளாக்பெர்ரி கடையில் வாங்கி சாப்பிட்ருக்கோம். அது வந்து எவ்வளோ நாள் கழித்து நம்ம கைக்கு வந்துச்சு தெரியல. இது வந்து ஃப்ரெஷ்ஷான பழம். சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் நல்லா இருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து செடியிலேருந்து பிச்ச உடனே வந்து பிளாக்பெர்ரி ட்ரை பண்ணுறேன். நிறைய அங்கே செடி இருந்துச்சு, பட் ஆனால் தெரியல எங்களுக்கு. அந்த ஒரு அடர்த்தியாக இருக்கிறதுனால நிறையா அந்த பூச்செடிக்கு நடுலாம் வந்து நிறைய பிளாக்பெர்ரி செடி இருந்தது. சரி வேறு ஏதாவது ஸ்ட்ராபெர்ரி அந்த மாதிரிலாம் கூட ஏதாவது செடி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே போயிட்டுருந்தேன்.
இங்கே வந்து இன்னொரு மோஸ்ட் ஃபேமஸான அட்ராக்ஷனும் ஒன்று இருக்குது. அது என்னன்னா, இங்கே வந்து ஒரு 400 வருஷ வயசில் இருக்க ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்காம். அந்த மரத்தோட பேர் வந்து ஓக் ட்ரீயாம். ஓக் ட்ரீ சேப்பல்னு சொல்கிறாங்க. சேப்பல்னால் சின்ன சர்ச் மாதிரி இருக்க ஒரு பிரார்த்தனை பண்ணுற பிளேஸாம். யூஷுவலாக இது வந்து ஸ்மால் சைஸில் இருக்குமா. கொஞ்சம் பேர் தான் உள்ளே போய் ப்ரேயர் பண்ணுவாங்க. இந்த மரத்தோட ஹைட் வந்து அப்ராக்சிமேட்டாக 45 மீட்டர்ஸ் இருக்குமா. டயாமீட்டர் வந்து அப்ராக்சிமேட்டாக 2 மீட்டர்ஸ் இருக்குமா. இந்த மரத்துக்கு உள்ளே வந்து அவங்க ஃபுல்லாக ஹோல் போட்டு நோண்டி எடுத்து அது உள்ள சின்ன ஆர்த்தடாக்ஸ் சர்ச் மாதிரி அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு டைமில் வந்து 3 பேர் இது உள்ளே போய் நம்ம வந்து ப்ரே பண்ண முடியுமா. இந்த சர்ச் வந்து 2014 ஜார்ஜியன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் பிளெஸ்ஸிங்ஸோட ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சர்ச்சு பார்க்குறதே ரொம்ப ரேரு. அதனாலே நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து இதை பார்க்குறதுக்காகவே விசிட்டர்ஸ் வந்து இங்கே வருவாங்களாம். நான் ஆக்சுவலாக அந்த இடத்த வந்து லாஸ்ட்டாக தான் பார்த்தேன். இது ஆக்சுவலாக ரொம்ப பெரிய இடமா. நான் ஒரு சைட் போயிட்டேன், மிஷிகா ஒரு சைட் போயிட்டான். லாஸ்ட்டாக தான் வந்து அந்த இடம் நான் க்ராஸ் பண்ணும்போது தான் என் பையனும் என் பொண்ணும் வந்து டாடி கூப்பிட்றாங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு காரு புக் பண்ணியிருந்தோம்ல, அவங்க வந்து ஈவினிங் 6 o'clock கார் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்ததே. அவங்க வந்து 1 hour முன்னாடியே வந்து கார் ரெடி ஆகிடுச்சு, 5 o'clock அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு கார் வந்து கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து சீக்கிரம் கிளம்பணும், ஏன்னா நைட்டு ட்ரைவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ சீக்கிரம் நம்ம கிளம்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொன்ன உடனேவே டாக்ஸி வேறு புக் பண்ணிட்டாங்க. அதனாலே வந்து பசங்க வந்து சீக்கிரம் வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். சரி அப்படி போகிற வழியில் உள்ளெல்லாம் போகல, அந்த மரத்து உள்ளெல்லாம் நாங்கள் போய் பார்க்கல. சரி இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே இந்த மரம், உள்ளே நிறைய பேர் போயிட்டு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு வீடியோ மாதிரி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக நான் அதுதான் அந்த கிளிப்பிங் தான் வீடியோ எடுத்திருந்தேன். ஆனால் வந்து அந்த வீடியோ மட்டும் எனக்கு வந்து கிடைக்கவே இல்லை. அது வந்து எப்படியோ டெலீட் ஆகிட்டுருக்கு, எப்படி டெலீட் ஆச்சுன்னு தெரில. ஸோ அதனால் அந்த மரத்தோட ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ் மட்டும் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு வந்து நாங்கள் போயிருந்த டைமில் இவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியாது. நாங்கள் நிறையா வீடியோலாம் கூட வந்து பார்த்துருந்தோம். ஆனால் இந்த பொட்டானிக்கல் கார்டன் பற்றிலாம் பெருசாக யாரும் வந்து வீடியோ போட்டு நாங்கள் பார்க்கல. இது எதேச்சியாக நாங்கள் வந்து சரி அங்கே சும்மா சுற்றிட்டுருக்கோம், வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு திடீர்னு லாஸ்ட் மினிட்ல தான் நாங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருந்தோம். ஸோ அதனால் அந்த டைம் எங்களுக்கு வந்து அது தெரியாதனால சரி ஹஸ்பண்டுமே டைம் ஆகிடுச்சு சொன்னதுனால சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து சும்மா அப்படியே அந்த சைடு போயிட்டு நாங்கள் வீடியோ மட்டும் ஒரு 10 to 15 seconds கிளிப்பிங்ஸ் தான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டேன். முன்னாடியே இதை பற்றி நாங்கள் இவ்வளோ டீட்டெயில்ஸ் பார்த்துருந்தா கண்டிப்பாக உள்ளே போய் பார்த்து அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மலர் கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.